திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி சென்னை எல்பி கார்டன் பகுதியிலிருந்து எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் வரையில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெயலானி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜெயலானி, இந்த போராட்டம் குறித்து தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. தற்போது அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் திமுக அரசு தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், அதனை கண்டித்து தற்போது தங்களது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் தெரிவித்த அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தற்போது எல்பி கார்டன் பகுதியில் இருந்து எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் வரைக்குமான பேரணியை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த அரசு ஊழியர்களின் போராட்டங்களின் போது அந்த நேரடியாக வந்து அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்ததாகவும், அது மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தில் தாங்கள் தேர்தலில் வாக்குறுதிகளை அளித்து தங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மிக பிரதான கோரிக்கையாக இருப்பது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கை. அரசு ஊழியர்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக தேர்தல் வாக்குறுதிகள் தெரிவித்துவிட்டு தற்போது வரை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் வைத்த பொழுதெல்லாம் 11 கோரிக்கைகள் நிறைவேற்றியதாகவும் அவர்கள் புகழாரம் சூழ்ச்சிய நிலையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தருவதாக தெரிவித்தாலும் கூட தற்போது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் 100% நிறைவேற்றி வருவதாக தற்போது விளம்பரப்படுத்திக் கொண்டு வருகிறது. ஆனால் தங்களது கோரிக்கைகள் பல நிறைவேற்றாமல் தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகவே தற்போது 32 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதில் பல கோரிக்கைகள் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது எனவும் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தற்போது எல்பி கார்டன் பகுதியில் இருந்து ராஜரத்தினம் மைதானம் வரையிலாக தற்போது பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பேரணியில் 2000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அரசு ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். சர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.